உங்களுக்கு புதுசா கிணறு வெட்டணுமா இல்ல பழைய கிணறு தூர்வாரணுமா இல்ல குளம் தூர்வாரணுமா? வெறும் 50% தள்ளுபடியில் ஆர்கேஆர் குரூப் 40 வருடங்களாக கிணறு வெட்டும் தொழில் செஞ்சுட்டு வராங்களாம். அதாவது தாத்தா அப்பா காலத்திலிருந்தே பழைய கிணறு தூர்வாருவது, பழைய கிணறு ஆழம்படுத்துவது, பழைய கிணறு அகலம் நீளம் ஆழம்படுத்துவது, புதிய கிணறு வெட்டுவது, குளம் அமைத்தல், வீட்டு கிணறு தூர்வாருவது, குளம் தூர்வாருவது அப்படின்னு நிறைய வேலைகளை சிறந்த முறையில் செய்து தராங்களாம். இந்த வேலைகளை தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் 50% தள்ளுபடியில் செய்து தராங்களாம். இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9944202231 என்ற எண்ணுக்கு உடனே கூப்பிடுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க சார். என் பேர் பரணிதரன். ஊர் கமாரபாளையம், வெள்ளாத்துக்கோட்டை பஞ்சாயத்து, பூண்டி ஒன்றியம், ஊத்துக்கோட்டை தாலுக்கு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சார் உங்க 5 ஏக்கர் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். நம்ம கோழி வளர்ப்புல நீங்க ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னீங்க. கோழி வளர்ப்பு எப்படி ஆரம்பிச்சீங்க சார்? எதுக்காக ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிக்கும் போதே கான்செப்ட் எனக்கு இன்டகிரேட்டட் ஃபார்மிங், அந்த ஒருங்கிணைந்த பண்ணை தான் எங்களோட கான்செப்ட். ஸோ இப்போ அதுக்கு தேவையானது மாடு, ஆடு, கோழி மினிமம் தேவை. ஏன்னா இதோட கழிவுகள் எனக்கு உரமாக மாறிடுது. இது அதுவும் மாட்டு கோமியம் எனக்கு உரம் மட்டும் இல்லை, அது நல்ல பூச்சி விரட்டி அண்ட் எல்லாத்துக்கும் அதில் தான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். உரத்துக்கும் நல்லா இருக்கு, பூச்சி விரட்டிக்கும் நல்லா இருக்கு. கோமியம் பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடு, ஆடு அதோட கழிவுகள் தோட்டம் ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கங்கே போட்டுரும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் பவர் வீட்டர் வச்சு உழுதுடுவோம், இடத்தெல்லாம் உழுதுடுவோம். அது மண்ணோட மிக்ஸ் ஆகிடும். மாடும் தோட்டத்தில் மேய விட்டுருக்கோம், ஒரு மரத்தடியில் மேய விட்டுருப்போம். ஒரு நாளைக்கும் அங்கேயே சாணி போடும், எல்லாம் பண்ணும். அதையும் இது வச்சு டில்லர் வச்சு நாங்கள் பண்ணும்போது ஒரு மழை பெஞ்சதுன்னு சொன்னால் அது நல்ல பெஸ்ட்டு உரமாயிடும். இதுக்கப்புறம் அடிஷ்னலாக உரம் எதுவுமே போடுறதில்லை. கோழி காலையில் அவங்க போடுற அரிசி, சாயங்காலம் கம்பு போடுவாங்க. இது போக அசோலா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அசோலா ஒரு ஃபீடு கொடுப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒன்ஸ் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸு. அதுவும் ஃப்ரீ, ஃபார்ம் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கோமே தவிர அடைச்சி வைக்கிறது இல்லை. காலையில் 7 மணிக்கு திறந்து விட்டாங்கன்னா போகும், அங்கங்கே சாப்பிடும், கழிவு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சின்ன சின்ன புல்லுகள், சின்ன சின்ன களைகள்லாம் இந்த கோழிகளே நிறையா இது சாப்பிட்டுடுது. எனக்கு அதுவுமே நிறைய ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலாக. ஆமாம், ஹைட் கம்மியாக இருக்கிற செடிகளில் இருக்கிற புழுக்களையுமே அது சாப்பிடுது. ஓகே, 100% இல்லைனாலும் அட்லீஸ்ட் 10 to 20% இந்த கோழிகள் புழு சாப்பிட்றதுல எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லலை. தெரிஞ்சவங்ககிட்ட தான், ஏதோ வீட்டில் இருந்து, அது தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தால் எடுத்தேன். நான் எதுவுமே கடையில் வாங்கல. நாட்டுக்கோழின்னு 10 கோழி வாங்கினேன். இன்னைக்கு இருக்க ஸ்டேஜில் 140 கோழி இருந்தது. 20 கோழி இந்த பொங்கலுக்கு வித்துட்டோம். அந்த கூஸ் வச்சிருக்கான், இங்கிலீஷ்ல கூஸ், தமிழ்ல பங்களாவாத்துன்னு சொல்றாங்க. 4 இருக்கு. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போட்டு, அது ஒரு 6 குட்டி போட்டு வச்சிருக்கு. இதுதான் 7 மாடு இருக்கு, 7 ஆடு இருக்கு. மாடோட சாணியும் கோமியமும் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா எடுத்து வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிடும். அடுத்த 3rd day இல்லை 4th day நாங்கள் யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது ரொட்டீன் ஜாவாக போயிடுது. ஸோ நான் வெளியில் எதுவுமே வாங்குறதில்லை. ஃபார்ச்சுனேட்லி நான் டோட்டலாக வெளியில் இருக்கேன். ப்ளஸ் என்னோட தோட்டம் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக இருக்கிறதுனால எதுலேயுமே பெஸ்டிசைட்ஸ் இல்லாதனால இது வரைக்கும் நோய் தாக்கல்னு சீரியஸாக எதுவும் வந்ததில்லை. மோரோவர் என்னோட வெட்டினரியன் ஹெல்ப் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் அதுக்கு பண்ண வேண்டிய வேக்சினேஷன் பண்ணிடுவோம். வேற எதனா நீங்க தீவனத்துல எதனா கொடுக்கறது? நோ, தீவனத்துல வெறும் அரிசி கம்பை தவிர வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்லை. வெளி தீவனம் எதுவுமே நான் உள்ள அலோவ் பண்றது இல்லை. அந்த பூண்டு வெங்காயம் அப்படி அதுக்கு அது மந்த்லி ஒன்ஸ், அது இட்ஸ் ஓகே. சிமிலர் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்ற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அது பூண்டு வெங்காயம் பீசஸை கட் பண்ணி போட்டோம்னா சாப்பிட்றோம். அகெயின் மந்த்லி ஒன்ஸ் இலையை அரைச்சி கொடுப்பாங்க. வெத்தலை அதுவும் நானே வளர்க்குறேன். துளசி என்கிட்டயே இருக்கு, கீழா நெல்லி, குப்பமேனி, இன்னொரு ஏதோ கொய்யா இலை மிக்ஸ் பண்ணுவாங்க.
கரெக்ட். இது நல்லா அரைச்சி அரிசியோட மிக்ஸ் பண்ணி ஈவினிங் ஃபீல்டில் கொடுத்துருவாங்க. க்ளீனாக சாப்பிட்டுச்சு. அதுவே நல்ல இது நம்ம மெடிசன். சோஃபார் ட்ரபிள் ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்கேஸ் கோழிக்கு அடிப்பட்டாலோ இது அதுங்களை சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் கால்கள் திடீர்னு அடிப்படும், மரத்தில் ஏரிக்கையில் குதிக்கும் போது அடிப்படுது. அதுக்கெல்லாம் அவங்களோட நாட்டு வைத்தியம் பண்ணுறாங்க. ஏதோ செம்மண் கட்டின்னு ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ப்ரூசஸ் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொம்பு மஞ்சள் எடுத்து தடவி விடுவோம். ஒரே நாளில் காஞ்சி போயிடும். வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த மண் கட்டி ஒரு நாள் விட்டாங்கன்னா போதும், மறுநாள் இன்ஃபேக்ட் ஃபிசிக்கலாக பார்த்துட்டேன், ஒரு மாதிரி புரோக்கன் போன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுவுமே ஒட்டிக்குது. அதெல்லாம் எனக்கு சம்திங் நியூ. சயின்டிஃபிக்காக சொல்ல தெரியல, அது எதுவுமே தெரியல அதை பற்றி. பட் இட் இஸ் எஃபெக்டிவ். செம்மண் தானே அது, அதை எடுத்து கட்டுறாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. சரி, இப்போ இந்த கோழியை வந்து அடக்காக்கிறது வைக்கிறது இந்த குஞ்சு பொறிப்பான அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கு தனியாக ஒரு கூண்டு வச்சுருக்கோம். உள்ளே அதுக்கு செப்பரேட்டாக ட்ரேஸ் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த செயற்கையாக பண்ணுறது இன்குபேட்டர் வச்சுருக்கேன். பட் இன்குபேட்டரில் பிறக்கிற குஞ்சுங்களை பாதுகாக்க முடியல எங்களால். அது தனியாக இது அதுக்கு ஒரு தனி எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு பண்ணாதான், இல்லாட்டி காக்கா இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுங்க. நேச்சுரலாக கொடுத்தோன்னா அதோட தாயே அதை பார்த்துக்குது. அதையும் மீறி காக்கா குஞ்சுலாம் தூக்கிட்டு தான் போகுதுங்க. கழுகு வந்து தூக்கிட்டு போகுதுங்க. பட் மேக்ஸிமம் அதோட மதரையே பார்த்துக்குதுங்க. ஸோ அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்குபேட்டரும் வச்சுருக்கேன். சரி, இப்போ பண்ணையில் மாடு வச்சுருக்கேன் அப்படின்னீங்க, அவங்களுக்கு பேர்லாம் வச்சுருக்கீங்களா? இருக்கு. எல்லாம் ஃபீல்டு உள்ள போயாச்சு. நீங்கள் மார்னிங் பார்த்துதான் உண்டு. ஸோ 7 மாடு இருக்கு. இது பேர் கஸ்தூரி. கிராஸ் பிரீட் தான். ஆனால் மேக்ஸிமம் நாட்டு ரக வெரைட்டியில் தான் இருக்கும். அது நேம் தெரியாது. ஆனால் அது ஏன்னா இப்போ நார்மல் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு காளை மாடே கிடைக்கல. லோக்கல் வெட்டினரியன்ஸை கால் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்க கொண்டு வர இன்ஜெக்ஷனில் தான் பண்ணுறாங்க அவங்க செமினேஷன். ஸோ ஐ ஹேவ் நோ ஆப்ஷன். இது இப்போ ரீசெண்டாக குட்டி போட்டுச்சு. இதோட கண்ணுக்குட்டி இல்லை, இன்னொன்று பைரவா. அது பைரவா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக காங்கேயன் பிரீடு. இதோட குட்டியான அது. ஏன்னா இதை பொறுத்து இருக்கு, அவன் என்ன சிமெண்ட் இன்ஜெக்ஷன் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. தனி தீவனம்னு ஒன்று கிடையாது இப்போதைக்கு. அதை நான் யூஸ்வலா கோதுமை போட்டு துவரை போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அது தவிர இந்த நார்மல் கிராஸு, சூப்பர் நேப்பியரு, வெக்கல் சீசன் இப்போ தான் காலியாச்சு. வெக்கல் போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் லேட்டஸ்ட்டாக விழுப்புரம் ஏரியாவில் ஒரு ஃபீட் கம்பெனி அவங்க மல்டி ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 தானியங்கள், 3 புண்ணாக்கு ப்ளஸ் சால்ட் அண்டு கால்சியம் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஃபீட் பண்ணுறேன். அதுலேயும் எதுவும் கெமிக்கல் ஆட் பண்ணல. மேக்ஸிமம் அதுவும் ஆர்கானிக்காக தான் கொடுத்துருக்காங்க நம்புகிறேன். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். அது கொடுத்தும் போது என்ன வேற எதனா மாற்றம், பால் அதிகமாக கறக்கிறது அந்த மாதிரி எதனா? பால் அதிகமாக இது வரைக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட்டு மாடுங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ப்ளஸ் எனக்கு ஒர்க்கு குறையுது. புண்ணாக்கு ஒன்றுன்னா புண்ணாக்கு தனியாக இது தனியாக அது தனியாக கரைச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேபரியஸ் ஆகிடுது. அது கொஞ்சம் இப்போ குறைஞ்சிது. ஏன்னா இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒன்றா கொடுத்துட்றாங்க. இனிஷியலாக இன்டேக் எடுக்கலை, மாடுங்க சாப்பிடல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக அது சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது. கொஞ்சம் ஹெல்த்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரைவேட்டு கேட்டில் ஃபீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட தான் இருக்கேன். இது நம்ம லக்ஷ்மி. இதோட கண்ணுக்குட்டி அதோ இருக்கு கருப்பா. லக்ஷ்மி உன்னை பார்க்க வந்திருக்காங்க பார். உன்னை பார்க்க வந்திருக்காங்க பார். காமிடா, மூஞ்சி காமிடா. நான் வாங்கினது தான். பட் எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன் நான். ஓகே, இது குட்டி போட்டே வாங்க, கண்ணுக்குட்டியோட வாங்கினேன். அதெல்லாம் குட்டியாக தான் வாங்கினேன், கண்ணுக்குட்டியாக தான் வாங்கினேன். அதெல்லாம் இந்த சைஸில் இந்த கண்ணுக்குட்டியாக வாங்கி தான் அது வளர்த்து அது இதோட 2 கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. அது வருஷத்துக்கு ஒன்று தானே அதுவும்.
2 காளை கன்றுக்குட்டி இருந்தது, கொடுத்துட்டேன். ஒருத்தர் கேட்டாங்க, உழவுக்கு வேணும்னு கேட்டாங்க, கொடுத்துட்டேன். அதை ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பசு புதுசாக போட்டிருக்க கன்றுக்குட்டி காளை, அது 2 காளை கன்றுக்குட்டி. வணக்கம் சார். என்னோட தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்தீங்க, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பண்ணணும்னு பார்க்குறேன். பட் இது எல்லாத்துக்கும் பக்கபலமாக இருக்கிறது என் மக்கள் தான். கண்டிப்பாக அவங்க இல்லாமல் இதெல்லாம் செய்யவே முடியாது. தனிப்பட்ட என்னதான் மிஷின் வச்சுருந்தாலும் சரி, என்னதான் ஐடியா வச்சுருந்தாலும் சரி, அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவர் நாகேஷ், அவர் தான் மெயின் சூப்பர்வைசரு. அவருக்கு அடுத்த சூப்பர்வைசர் இருக்காரு துர்ராஜ்ன்ட்டு. கை தூக்குங்க துர்ராஜ். அவரும் ரொம்ப சீனியர் மக்கள். அவரெல்லாம் எனக்கு 15 வருஷமா தெரியும், இந்த தோட்டம் வாங்கின தேதியிலேருந்து தெரியும். இதில் சில பேர் தெரியும், ரொம்ப நாளாக தெரியும். பட் இப்போ 4-5 வருஷமா நல்ல பழக்கமாக இருக்குது. எல்லாம் 2 வருஷம் இருக்காங்க இங்கே, என்கிட்ட தான் இருக்காங்க. சில பேர் 3 வருஷம் இருக்காங்க இங்கே என்கிட்ட. ஸோ அவங்களாம் ஆர்கானிக்கை பற்றி நிறைய கற்றுக்கிட்டாங்க. எல்லாமே நெல் விவசாயமும் வேர்க்கடலை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக இங்கே வந்து இந்த வேளாண்மையை கற்றுக்கிட்டாங்க. தைரியமாக அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் பாட்டு போவேன். என்ன கொஞ்சம் டெக்னிக்கலான சமாச்சாரங்கள் மட்டும் அது இன்னும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது அவங்க லெவலுக்கு மீறியது. அது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அங்கே ஆரம்பித்தா அவர் வெங்கடேசன், அவர் பேர். அது பக்கத்தில் ராகவன், அதுக்கு அடுத்தது கிருஷ்ணன். கை தூக்கிட்டிங்கன்னா அதுக்கு தெரிய போகுது என்ன அதுன்ட்டு. முடிஞ்சிச்சு. ஒரு வாட்டி பேர் சொல்லும் போது மட்டும் அது நாகேஷ் தெரிஞ்சிட்டிங்க. இவங்க ஷீலா, இந்த பக்கம் பிரபாகரன், இது மோகன், அது ஜெகதீஷ், இது வெங்கட்ராமன், சங்கர், சுபம்மா. இதுல பைப் லைன் ஒர்க்கும் டெக்னிக்கல் ஒர்க்கும் 2 பேர் பார்த்துக்கிறாங்க, மோகன் அண்ட் ஜெகதீஷ். உரம் போடுறது, மருந்து அடிக்கிறது, அதோட இன்சார்ஜ் அவர் துர்ராஜ். எது எடுத்து கலந்து கொடுத்துட்டாலும் கரெக்டான டைமுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஞாபகப்படுத்துறதும் நோட் பண்ணுவாங்க. பட் இது இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி கொடுக்கறது ஷீலா. இது அடிக்கணும் வேண்டாம், இது அஃபெக்ட் ஆயிருக்கு என்ன இதுன்ட்டு. எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸ் ஓட்டுறது பிரபாகரன் ஓட்டுவார், சங்கரன் ஓட்டுறாங்க, கிருஷ்ணன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மிஷினரிஸ். இல்லை ஸ்மால் மிஷினரி, ஹேண்ட் மிஷினரிஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஃபால்ட் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் ஐ எம் ஆல்ரெடி ட்ரெயின்டு. நான் ஆல்ரெடி ட்ரெயின்டு, நானே அட்டன் பண்ணிடுறேன்லாம். இதுக்கு ஒரு வெளியாலும் நாங்கள் வெயிட் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் எங்களோட குடும்பம். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இயற்கை வேளாண்மை குடும்பம். நன்றிங்க. நன்றி.